நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளராக இருந்த கரு பிரபாகரன் என்பவர் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியினால அண்ணன் சீமான் அவர்களால் என்னுடைய வாழ்க்கையே போச்சு, இளமை போச்சு, கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துட்டேன், இப்போ நடுத்தருவில் நிற்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் வந்து சொகுசா வாழ்கிறாரு, தலைமை நிலையம் வந்து பாக்கியராசன் பேரில் சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அந்த தலைமை நிலையம் அண்ணன் சீமான் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு நேற்று ஒரு காணொலியில் வெளியிட்டு இருந்தோம். இப்போ இந்த கரு பிரபாகரன் யார், உண்மையிலே ஒரு கோடிகளை இழந்தாரா, இவர் ஏன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு அப்படின்னு விசாரித்து பார்த்தா இந்த கரு பிரபாகரன் என்கிற நபர் கோடிகளை இழந்தன்னு சொல்கிறார் இல்லையா, கிட்டத்தட்ட சீட்டு கம்பெனி நடத்துவதாக சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஓசூர், கேஜிஎஃப், பெங்களூரு, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 4.5 கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டையை போட்டிருக்காரு இந்த கரு பிரபாகரன். 45க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் இவரிடத்தில் நேரடியாக பணத்தை இழந்தவங்க நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு தங்கள் கைப்பட தனித்தனியாக கடிதம் எழுப்பி அனுப்பியிருக்காங்க. ஆதாரத்துக்கு பார்த்துக்கலாம். இந்த கடிதம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நாம் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு போய் சேர்ந்துருச்சு. ஒரு புகார் வருதுன்னா உடனடியாக நம்ம வந்து அந்த புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துட முடியாது, விசாரிக்கணும். இவருக்கு நாம் தமிழர் கட்சி தலைமையிலேருந்து ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, நீங்கள் நிதி மோசடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு இவர் பக்கமாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பக்கமாக எழுதி அனுப்புகிறார். நான் கஷ்டப்பட்டவன், நான் அப்படி வந்தேன், இப்படி வந்தேன், இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு. இப்போது பணமும் வரலை, இவர் விளக்கமும் கொடுத்துறாரு. அப்புறம் யாராவது பாதிக்கப்பட்டுதான் நீங்கள் போயிட்டு புகார் கொடுத்துக்கோங்க, அவர் மீது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நாம் தமிழ் தலைமையிலேருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை ஆணையற்ற இவர் மீது நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளரை புகார் கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக நரேஷ் என்பவர்கிட்ட மட்டும் 15 லட்ச ரூபா, அவர் யாருன்னா கிருஷ்ணகிரியுடைய செயலாளர், அவர்கிட்ட 15 லட்ச ரூபா இவர் ஏமாத்திருக்காரு. அதே போல் அர்ஜுன் என்பவர்கிட்ட 13 லட்ச ரூபாய் ஏமாத்திருக்காரு. அதே போல் பிரகாஷ் பர்கூரை சேர்ந்த பிரகாஷ்ட 20 லட்ச ரூபா. அப்புறம் வாணியம்பாடியை சேர்ந்த மகாலட்சுமி, அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 1.5 லட்சத்தில் அவங்க கடுமையான சண்டை போட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து பஞ்சாயத்து பண்ணி அவளை 75,000 திருப்பி கொடுத்துருக்காரு. இன்னொரு 75,000 ரூபாய்க்கு மேலே திருப்பி கொடுக்கணும், அதை கொடுக்கல. அது அப்படி பல முறை கேட்குறாங்க. பணம் கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கு தர்றேன், நாளைக்கு தர்றேன், ஒரு வாரத்தை தந்துடுறேன், ஆந்திராவுக்கு போய்கிட்டு இருக்கேன், இங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காரு. ஒரு உச்சகட்டமாக போய் பணம் கேட்டதற்கு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, நீ உயர் அதிகாரிட்ட போவியா போய்க்க, ரவுடிட்ட போவியா போய்க்க, யார்கிட்டனாலும் பேசிக்க, என்னால் பணம் தர முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, இப்படி ஒவ்வொரு முறையும் பணம் கேட்கும் போதும் பணம் கேட்பவர்களையும் மிரட்டுவது. ஒரு கட்சிக்குள்ளே வந்துட்டோம், கட்சியினுடைய பொறுப்பாளர் தப்பு செய்கிறாரு, நாம் என்ன செய்கிறது? இப்போ இந்த பணத்தை கேட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா பணம் வருமானு தெரியாது, ஒருவேளை எஃப்ஐஆர் போட்டு உள்ளதுக்கு வச்சுட்டா பரவாயில்லாமல் போயிடும். எல்லாம் ஏழை மக்கள், எளிய மக்கள். நாம் தமிழர் கட்சியுடைய சித்தாந்தத்தை பார்த்து, கொள்கையை பார்த்து, அண்ணன் சீமானுடைய உழைப்பை பார்த்து, அவருடைய அர்ப்பணிப்பை பார்த்து கட்சிக்கு வந்தவர்களை தன்னுடைய சுய தேவைக்காக பயன்படுத்திய ஒரு அயோக்கியன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் கட்சியின் மீதும் பழி போடுறாங்க. சரி, யார் என்னன்னு விசாரித்து பார்த்தா 2015-16 தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்குறேன்னு சொல்லி கோழிப்பண்ணை வைக்கிறேன்னு சொல்லி ஈழத்தமிழர்கள்ட்டையும் தமிழ் தேசிய ஆர்வலர்கிட்டையும் நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கிட்டையும் கோழிப்பண்ணை வைக்கிறதா சொல்லி பல லட்ச ரூபா பணத்தை வாங்கி கோழிப்பண்ணை நடத்துகிற மாதிரி காட்டி 300 கோழியை வாங்கி விட்டு அந்த கோழியை பூரா விற்றுட்டு கோழி பூரா செத்து போச்சு அப்படின்னு பொய் கணக்கு காட்டி அதில் பல லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் வேற என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது மாயோன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான். கம்பெனி ஆரம்பித்து எம்எல்எம் கம்பெனி போலவே நடத்திருக்கான். ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளரை வேலை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் எம்எல்எம் கம்பெனி நடத்திருக்கான். யாருக்குமே தெரியல. கட்சி பொறுப்பாளருடைய வாட்ஸ்அப் குறிப்புகளில் இந்த எம்எல்ஏ மாயோன் அப்படின்னு பேர் இருந்தோடனே தூய தமிழ் பேராக இருக்க, தமிழ் தேசிய பேராக இருக்க, நம்ம கண்ணனோட பேராக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் நாம் தமிழ் சேர்ந்த பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் சரி நல்ல ஒரு முயற்சியாக இருக்க, ஒரு தமிழ் தேசிய முதலாளி வளர்னேன், நான் வந்து இது மாதிரி பண்ணுறது கட்சிக்கு நிதி கொடுக்க தான்,
அண்ணனுக்கு நிதி கொடுக்கத்தான், கட்சி கூட நடத்ததான், கட்சியை வளர்க்கணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசி தன்னுடைய பேச்சு திறமை மூலமாக கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 40% அதில் கமிஷன் யாருக்கு? இவங்களுக்கு, பணம் கொடுக்குறவங்களுக்கு. 20% கம்பெனிக்கு, 20% மாயோன் குரூப்புக்கு, 20% வந்து அந்த சேர்த்துற நபருக்கு அப்படின்னு ஒரு இதை போட்டு விளம்பரத்தை போட்டு நீங்கள் புதுசாக ஒரு ஆள் சேர்த்து 40% உங்களுக்கு கமிஷன். இப்போ 1 லட்ச ரூபா போட்டு 40,000 கிடைக்கும், 1 லட்ச ரூபாய்க்கு 40,000 அப்படின்னு சொல்லி பல பேர் லட்சக்கணக்கான பணத்தை போட்டிருக்காங்க. ஒத்த ரூபா காசு இது வரைக்கும் திருப்பி கொடுக்கப்படலை. அந்த மாயோன் குரூப்பில் மட்டும் குறைந்தபட்சம் 2 கோடி ரூபாய்க்கு மேலே இவன் ஆட்டையை போட்டிருப்பதாக சொல்கிறாங்க. பல பேர் அதில் ஏமாந்துருக்காங்க. அதுலேயும் இவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புகார் கிருஷ்ணகிரி காவல்துறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான், இந்த மாயோன் குரூப்பு அப்படியே மாயோன் இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி பல பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். அதில் நாம் தான் முடிச்சிட முக்கியமான பொறுப்பாளர்கிட்ட சில பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாங்க, வேணாம். அதுக்கு பிறகு தீபாவளி சீட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். ஒரு ஏமாத்துக்காரன், ஒரு ஃப்ராடு, ஒரு இந்த மாதிரி எம்எல்எம் கம்பெனி நடத்தனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அவன் எப்போதுமே அவன் திருந்த மாட்டாங்க. எப்படி இந்த மைவி3 ஆட்ஸு, இந்த ஆருத்ரா, இவங்கெல்லாம் என்றைக்குமே திருந்த போகிறது கிடையாது. இவன் இன்னைக்கு வேற ஒரு பேரில் இயங்குவான், இன்னொரு பேரில் வேறு இடத்துல சீட்டிங் பண்ணுவான். அதே போல் இவன் என்ன பண்ணுறான், கோழிப்படம் நடத்தி சீட்டிங் பண்ணுறான், மாயோன் குரூப் நடத்தி சீட்டிங் பண்ணுறான். இப்போ தீபாவளி சீட்டுக்கு வரான். தீபாவளி சீட்டு ஒரு மாதம் 1000 ரூபா, 12 மாதத்துக்கு 12,000 ரூபா. 12,000 கட்டிட்டா 10 கிராம் 10,000 ரூபா மதிப்புள்ள கோல்டு காயின் கொடுத்துருவோம், தங்கம். 2 பட்டு புடவை, பலகாரங்கள், பட்டாசுகள், அரிசி, பருப்பு, இது எல்லாமே தீபாவளி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தீபாவளி சீட்டுன்னு சொல்லி இதில் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி சார்ந்த, அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு உறவினர் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அதில் தான் நம்ம வாணியம்பாடி அக்கா மகாலட்சுமிலாம் இணைஞ்சது. அதில் தான் நரேஷ் படம் போட்டது, அதில் தான் பிரகாஷ் படம் போட்டது, அதில் தான் வந்து அர்ஜுன் படம் போட்டது. அதில் பல பேர், நூற்றுக்கணக்கான நபர்களே சேர்த்து. அதில் மட்டும் இந்த தீபாவளி சீட்டில் மட்டும் 4 கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டையை போட்டிருக்காங்க. ஆட்டையை போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கவங்களுக்கு ஒரு 30,000 20,000 பணத்தை கொடுக்குறது. இது வரைக்கும் ஒரு பட்டாசு வரல, ஒரு பலகாரம் வரல, ஒரு பணியாரம் வரல, ஒரு அரிசி பருப்பு வரல, ஒரு கோல்டு காயின் வரல, யாருக்கும் பணத்தை கொடுக்கல. இது 2023 கடைசியாக இவன் பண்ண சீட்டிங். இந்த சீட்டிங் அடிப்படையில் இப்போது நாம் தமிழர் கட்சிகள் எல்லாரும் கடிதம் அனுப்பின பிறகு கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க போகுது. இந்த தேர்தலில் சீட்டு கொடுக்கல, பொறுப்பாளராகவும் நியமிக்கலை. தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சியை விட்டு இதுக்கு நீக்கணும், ஒரு கடிதத்தை இதுக்கு வேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி சீட்டிங் ஃபெல்லோஸுக்கு இப்போ கட்சியை விட்டு பொதுவெளியில் ஒருத்தர் நீக்கும் போது இன்ன காரணத்தால் நீக்கினாங்க அப்படிங்கிறத கட்சி தலைமை எப்போதும் அறிவிக்காது, எந்த கட்சியும் அறிவிக்காது. ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு ஆரம்பத்திலேருந்து இருக்காரு, அண்ணன் சீமான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாங்க, ஒரு நம்பிக்கைக்குரிய நபராகவும் இருக்கார். ஆனால் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி கட்சிக்கு வருகிற ஒவ்வொருத்தட்டையும் எந்த வகையில் சம்பாதிக்கலாம், கட்சிக்காரர்களை எப்படி பொருளாதார ரீதியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியதால் அண்ணன் சீமான் அவர்களை நீக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது தான் இந்த சிவராம மேட்ரு வருது. சிவராமனுடைய மேட்டரில் சிவராமன் முழுக்க என்னோட 2 பேரும் பாலிய நண்பர்கள், சின்ன வயசு நண்பர்கள். சிவராமனை காப்பாற்று கடைசி முயற்சி பண்ணுறாப்புல அந்த சிவராமன் சிக்கிறான். அந்த சிவராமன் வைத்திருந்த ஒரு ஹார்ட் டிஸ்க்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாயை நிலம் வாங்கி தருவதாக சொல்லி ஒரு போலியான நீதிமன்றத்துடைய ஒரு ஆவணம் போலவே அடித்து கொடுத்து 36 லட்ச ரூபா ஒரு குடும்பத்தில் வாங்குறாங்க. அந்த 36 லட்ச ரூபாயில் கரு பிரபாகரனுக்கு பங்கு இருந்திருக்கு. இவன் எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஹார்ட் டிஸ்கை அழிக்க சொல்லி கரு பிரபாகரனுடைய தூண்டுதல் அடிப்படையில் தான் அந்த ஹார்ட் டிஸ்க் அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ளதை அழித்தவங்களை, ஹார்ட் டிஸ்கை எரித்தவனை காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. இந்த சிவராமன் வழக்கிலையும் இவன் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தால் திமுகவுடைய சார்பில் இருந்து நம்மளை கைது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இந்த 420 வேலை செஞ்சிருக்கு. கட்சிக்கு நான் கோடிக்கணக்கில் இழந்துட்டேன், கட்சியால் நடுத்தரு கொண்டேன், மனசாட்சியோடு சொல்ல வேண்டும். கும்பிடுகிற குலதெய்வத்தின் மீது, பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது, தாய் தப்பின் மீது சத்தியம் என்று சொல்லணும். கட்சியால் வளர்ந்தீங்களா இல்லை கட்சியால் வீழ்ந்தீங்களா? கட்சி தான் உங்களுடைய அடையாளமா? கட்சியை அடையாளப்படுத்தி கொண்டு இளவூடாக இருந்தால் நான் இருப்பேன், சாவூடாக இருந்தால் மாப்பிள்ளையாக இருப்பேன், இளவூடாக இருந்தால் புணமாக இருப்பேங்கிற மாதிரி அப்படியே ஒரு அடைப்பு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு கட்சி பேரை சொல்லி, அண்ணன் சீமான் பேரை சொல்லி
கட்சிக்காரங்களை வந்து பொருளாதார பயன்படுத்தி கட்சிக்காரருடைய பணத்தை பறித்து தின்னுவிட்டு கொளுத்துவிட்டு அந்த காசில் நல்லா காரில் போய்கிட்டு கட்சிக்காரன் காசில் இப்போ கட்சி மீதே பழி போடுவது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான் தகவலை. கட்சி அலுவலகம் பாக்கியராஜன் பேரில் வாங்கப்பட்டிருக்கு, சீமான் வீட்டுக்கு 2 லட்சம் வாடகை, இவன் எவனோ அந்த ஓலா கேப் அடிச்சு விட்டதில்ல எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான். அது கருப்புறப்பாங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடையாது. கட்சி தலைமை தூக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, நம்மளை நீக்க போகிறாங்க, நம்ம பண்ண ஃப்ராடுத்தனம், நம்ம பண்ண சீட்டிங்கு, நம்ம பண்ண ஏமாற்று வேலை எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே நீக்கிறதுக்கு முடிவெடுத்த உடனே இவராக வெளியே வந்து பத்திரிகை செஞ்சு கொடுத்து பெரிய மனித புனிதர் போல நான் அண்ணன் சீமானுக்கு கோடி கோடியாக கொடுத்தேன். உண்மையிலே சொல்ல போனால் அண்ணன் சீமானை வைத்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறவன் மட்டும் இல்லை, இவளை போல பல பேர் இருக்காங்க. எல்லாருடைய பெயரையும் சொல்லி எல்லாருடைய முகத்திரையும் கிழிச்சு ஒரு அவங்கள அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது, அது தேவையும் கிடையாது. ஆனால் அவதூறு சேற்றை அள்ளி வீசுவதற்கு ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கு குறைந்தபட்ச ஒரு தகுதி வேணும். உண்மையிலேயே கட்சிக்காக உழைச்சவனை, கட்சிக்காக கோடிகளை செலவு பண்ணவனை, கட்சியை கட்டமைச்சவனை, கட்சிக்காக பேசுகிறவனை, கட்சிக்காக எழுதுகிறவனை, இல்லை சீமானுடைய கோட்பாட்டை தத்துவத்தை ஏற்று நிற்பவனை, ராஜ விசுவாசியை நிற்கிற ஒருத்தனை எந்த தலைவனாவது கட்சி விட்டு நீக்குவானா? இல்லை எந்த தலைவராக கட்சி விட்டு புறந்தள்ளுவாரா? யாருங்க செய்வா? எங்க ஒரு இங்கேருந்து கிளம்பி கன்னியாகுமரியில் கூட்டத்தை முடித்து அடுத்த நாள் திருநெல்வேலியில் கலந்தாய்வு போட்டு அப்புறம் விருதுநகரில் கூட்டத்தை முடித்து மதுரையில் கலந்தாய்வு போட்டு திருப்பி வந்து ஒவ்வொரு ஊராக அலைஞ்சி ஓட்ட 1 மணி 2 மணிக்கு போய் 58 வயசு ஆகுது அவருக்கும், உடம்பு ஒத்துழைக்கலாம் கூட அந்த எல்லா சோர்வையும் மீறி எப்படியாவது கட்சியை கட்டமைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும், சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும். 100 ஆண்டு கால தமிழ் தேசிய கோட்பாடும் தத்துவமும் இப்போதான் வெகுசனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போதான் மக்கள் அரசியலாக மாறி இருக்கு. இதை கீழே விட்டுறக்கூடாது. பெரிய பொருளாதார நெருக்கடி. ஆடியோக்கெல்லாம் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. என்னுடைய ஃபோனை எடுத்து அதில் என்ன ஆடியோ வந்துச்சு, அண்ணா நான் இந்த ஒரு போய் பார்த்து ஒரு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வரேன், ஒரு போய் அப்படி 1,50,000 யாராவது தெரிஞ்சவங்க மருத்துவர்கள் பொறியாளர்கள் தெரிந்த தமிழ் தேசிய ஆர்வலர்கள் கொடுத்துட மாட்டாங்களா? அதை வச்சு தான் அப்படித்தான் ஒவ்வொரு இயக்கமும் அப்படி தான் இருக்குது. திமுகனா பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்க, சொல்ல வேணாம், ஐயா ஸ்டாலின் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், இல்லை ஸ்டாலின் பேரை கேநீர் சொன்னால் போதும், ஒவ்வொரு அமைச்சரும் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. இந்த ஆட்சிக்கு வந்துருச்சு அப்போ ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கும் கொடுப்பாங்க, ஒரு கமிஷன் கிடைக்கும் கொடுப்பாங்க, ஒரு லாபம் கிடைக்கும் கொடுப்பாங்க. நாம் தமிழ் கட்சி யார் நிதி கொடுப்பா? தமிழ் தேசிய ஆர்வலராக இருக்கணும், நாம் தமிழ் கட்சி வெல்லணும்னு நினைக்கணும். திமுக காரங்க கொடுப்பாங்களா? அதிமுக காரங்க கொடுப்பாங்களா? காங்கிரஸ் பிஜேபி கொடுப்பாங்களா? யார் கொடுப்பா? தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் கொடையாளர்களாக வள்ளல்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப அரிது, ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி இருக்கவங்க கொடுக்கறது இல்லை, கொடுக்க நினைக்கிறவங்க பணம் இல்லை. அப்படிப்பட்டவங்கள்ட்ட சேர்த்து தான் அந்த கட்சி வந்து கட்டமைக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒருத்தர் மீது அவதூறு சேட்டை அள்ளி வீசலாம். சீமான் வந்து எல்லாரையும் புறந்துள்ளார், யாரையும் வளர விட மாட்டார். யாராவது வளர்ந்தா அவருக்கு பிடிக்காது. யாரும் வளர விடலை, யாரும் வளர்ந்தா பிடிக்காதுன்னா எப்படி இத்தனை பேர் இந்த கட்சியில் வளர்ந்தது? எப்படி இத்தனை பேர் அடையாளமாக மாறினது? எப்படி? அப்போ தன்னுடைய தவறை மறைப்பதற்காக, தன் மீதான கரையை போக்குவதற்காக, தன்னை புனிதப்பட்ட மூலம் காட்டிக்கொண்டு எஃப்ஐஆர் யார் முதல்ல புகார் கொடுக்குறாங்களோ அவன் நல்லவன் நினச்சி எஃப்ஐஆர் போடுவாங்க இல்லையா? முதல்ல வந்து சொல்லிட்டான் அப்படின்னு. கட்சி தலைமை வந்து எப்போதுமே வந்து ஒருத்தர் நீக்கப்பட்டால் காரணத்தை சொல்லாது, அது இவங்களுக்கு ப்ரெஸ்ஸாக போயிடுது. அதுவே இவங்களுக்கு வந்து சீமானே எப்படியும் பேச மாட்டார், சீமானா நம்மளை பேச போகிறாரு, அவர் கடன் தான் போவார், புறந்தள்ளிட்டு போயிடுவார். எவ்வளவு எதிர்ப்பாளனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் சரி, எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் சரி, சீமானவர்கள் வந்து அதை கடன் தான் போவாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன். இப்போது கருப்பிரபாகரன் நம்ம தம்பியை தான் பழகிருக்கோம், அவர் அண்ணன் தான் கூப்பிடுவாப்புல. இங்கேருந்து வெளியே போயிருக்கிற எல்லாருமே இன்றைக்கி அவர் பேசியதால் தான் நம்ம பேச வேண்டிய தேவை வந்துச்சு. இன்னொன்று 2024 ஜனவரி மாதமே இவர் மீதான இந்த குற்றச்சாட்டுகளை வந்து எனக்கு நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். இதை நீங்கள் பேசணும், எல்லாரும் செய்கிற தவறையும் சுட்டி காட்டுறீங்க, நாம் தமிழ் கட்சிக்குள்ள இப்படி நடந்திருக்கு, இதை பேசணும்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து கூப்பிட்டு கேட்டபோது கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, காவல்துறையிலையும் புகார் கொடுத்துருக்குது. அப்போது நான் சொன்னேன், அவர் தப்பு செஞ்சுருக்காருன்னா அவர் மீது நீங்கள் புகார் கொடுத்துருங்க. காவல்துறையில் மத்திய குற்ற தடுப்பு பிரிவு இருக்குது, சிசிபி இருக்காங்க சென்னையில், அவங்ககிட்ட ஒரு புகார் அளிங்க, கிருஷ்ணகிரி எஸ்பிட்ட ஒரு புகார் அளிங்க, வாணியம்பாடியில் ஒரு புகார் கொடுத்துருங்க. புகார் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நம்ம அடுத்த கட்டமாக போகலாம்னு அந்த சகோதரிக்கு நான் அறிவுரை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க பணத்தை செட்டில் பண்ண போகிறாரு. சரி, பணத்தை செட்டில் பண்ண போகிறாரு, அப்புறம் இதுக்கு நம்ம வந்து காணொலி வெளியிட்டு அதை இது பண்ணணும்னு தான் நினச்சது. ஆனால் யாருக்கும் பணம் செட்டில் ஆகலை. எல்லாருக்கும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி காலதாமதம் செஞ்சுருக்காரே ஒழிய
ரொம்ப நெருக்கடி கொடுத்தவர்களுக்கு ஒரு 50,000 தரணும்னா 5,000 கொடுக்கறது. அப்படி சொற்ப தொகையை கொடுத்துட்டு 4 கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டையை போட்டு ஒட்டுமொத்தமான கட்சிக்கும் அவப்பெயரை உருவாக்கிய ஒருவர் இப்போ உட்காந்து விமர்சனம் பண்றாரு. அதையும் எடுத்து 4 பேர் பரப்புறான். கருப்பிரபாகரனை தூண்டிவிட்டு பேச வச்சு நாம் தமிழ் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது பண்ணிட முடியாதா அப்படின்னு நினைப்பவர்கள் ஒரு இயக்கமாக மாறணும்ல. நாம் தமிழ்ச்சி பிடிக்கல, நாம் தமிழ்ச்சி பிடிக்காதவங்க, நாம் தமிழ்ச்சி விளக்கப்பட்டவர்கள், நாம் தமிழ்ச்சி நீக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு தொடங்க போகிறாங்கன்னு சொல்லி சமீபத்தில் செய்தி வந்துச்சு. அப்படி தொடங்கி ஒரு தலைமையை ஏற்று போய் ஒரு கட்சி ஒரு இயக்கத்தை கட்டமைக்கும் போது தான் தெரியும் ஒரு கட்சி கட்டமைக்கிறது, ஒரு கட்சியினுடைய தலைமையாக இருக்கிறது. ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், அப்புறம் பொறுப்பாளர்களால் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ தலைமைகள் இருக்காங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் நிறைய தலைமைகளோடு பழகிய நபர்களோடும் பேசியிருக்கிறேன். நிறைய தலைவர்களோடு பயணித்து வந்தவங்க, நிறைய தலைவர்களை பார்த்து வந்தவங்க, நிறைய தலைவர்களோடு நெருங்கிய பழக்கத்தில் உள்ள நபர்களோடு விசாரிக்கும் போது ஒன்று சொல்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களில் சீமான் 100 இல்லை 1000 10,000 மடங்கும் தேவலாம், பெட்டர் பெஸ்ட்டு. அண்ணன் சீமான்ட்ட சின்ன சின்ன குறை சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அப்படி அந்த குறைகளில் இவங்க சொல்கிற குறைகள் அடிப்படையில் சொல்லும்போது 10,000 மடங்கு தேவலாம். ஏன்னா மற்ற தலைவர்களை அணுகக்கூட முடியாது, பக்கத்தில் உட்கார கூட முடியாது, பார்க்க கூட முடியாது. வேணா கட்சியில் இணைகிற அன்னைக்கு பார்க்கலாம், அதோடு சரி. அப்புறம் வாழ்க்கையிலே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் யாரையுமே அவ்வளோ எளிதாக அணுகிட முடியாது. அதிகாரத்தில் இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பாக வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி, அது சின்ன லெட்டர்பேடு கட்சி தலைவனை கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் எல்லோரையும் தன்னுடைய உறவாக, அண்ணன் தம்பியாக, ஒரு இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிடுகிற, எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, எல்லோருக்கும் பேச வாய்ப்பு கொடுத்து, எல்லோரையும் வளர்த்து விடணும், எல்லோரும் வளரணும், எல்லோரும் ஆற்றலாக மாறணும், இந்த புத்தகத்தை படிக்கணும், இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இப்படி பேசணும் என்று வளர்த்தெடுக்கிற அவர் சொல்லுவார். நான் தலைவன் கிடையாது, பல தலைவர்களை உருவாக்குற தொண்டன் என்று அண்ணன் சீமான் சொல்லுவாங்க. அப்படி பல தலைவர்களை உருவாக்குற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. சொல்கிறவன் சொல்லுவான், சீமானுக்கு சாட்டை முட்டு கொடுக்குறாரு. தவறான ஒருவருக்கு முட்டு கொடுப்பதும் தவறு, சரியான ஒருவரை விட்டு கொடுப்பதும் தவறு. அண்ணன் சீமான் அவர்கள் சரியான தலைவர், அவரை விட்டு கொடுத்துட்டு போகிறது என்பது அது வகையான அயோக்கியத்தனம், அது ஒரு வகையான மனசாட்சி நம்மளே கொள்வது. இந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகளை பேசாமல் கடந்து போனால் அது ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனம். எப்பவுமே நான் உடன் பழகியவர்களை, கூட பயணித்தவர்களை, அண்ணன் தம்பியாக இருந்தவர்களை பற்றி பேசக்கூடாது என்று எப்போதும் நினைப்பேன். பேசிடக்கூடாது, என்ன தவறு நடந்தாலும் என்ன இது இருந்தாலும் அது பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா பழகின பழக்கத்திற்கு, நாம் பேசிய வார்த்தைகளுக்கு, அண்ணன் தம்பியாக உரையாடிய உரையாடலுக்கு, அந்த உறவுகளுக்கு மதிப்பளிக்கணும். அவங்க மாறி இருக்கலாம், அவங்களோட விமர்சனம் பண்ணலாம், காலப்போக்கில் அந்த விமர்சனம் கூட அவங்க மாற்றிக்கொண்டு அவங்களும் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா மனிதன் இன்னைக்கு தவறு செய்யலாம், நாளைக்கு தவறை திருத்திக் கொள்ளலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பெரிய கொலை பண்ணவனுக்கு கூட திருந்தி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை சட்டமும் நீதித்துறையும் கொடுக்கும்போது பேசிய வார்த்தைகளுக்கு மன்னிப்பு இருக்காதா? நிச்சயம் இருக்கும். ஆனால் ஒரு அளவு இருக்குது. ஒரு பெரிய இயக்கத்தை 14 வருஷமாக கட்டமைச்சு தேனி கூடு கட்டுவதில் கட்டி வரும்போது கல்லை கொண்டு எரிஞ்சா எவ்வளோ வலி வரும், எவ்வளோ வேதனை வரும். இது ஒரு கட்சி கிடையாது, ஒரு பெரும் கனவு. 2010 நான் கட்சி சேரும்போது எனக்கு 23 வயசு. அதே போல் தம்பி கார்த்திக் கட்சியில் சேரும்போது அவனுக்கு 21 வயசு. ஒவ்வொருத்தரும் தங்கள் ஒரு இளமையை அர்ப்பணித்து நிற்கிறோம். கோடிகளை கொடுத்தோம். இந்த கட்சி தான் எங்களுக்கு அடையாளம். நாம் தமிழ் கட்சி, அண்ணன் சீமான் தான் எங்களுடைய முகவரியாக மாறியிருக்காங்க. இதை சிதைக்க நினைப்பவனை, இதை அழிக்க நினைப்பவனை, இந்த அழகான தேன்கூட்டை திருடி தின்றலாம், கல்லெறிஞ்சு மொத்த தேனியும் கொன்றலாம் அப்படின்னு நினைக்கிறவனை எப்படி கடந்து போக முடியும், எப்படி விட்டுட்டு போக முடியும்? அப்போ நம்முடைய ஆற்றல், நம்முடைய ஆளுமை தன்மை, நம்முடைய அடையாளம், நமக்கு இருக்கிற எதுவுமே எல்லாமே வீணில். இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் அண்ணன் சீமான விமர்சனம் பண்ணிட்டே இருப்பான். விமர்சனம் பண்ணலாம், அவதூறு பரப்பக்கூடாது. நீங்கள் ஈழம் என்ற தாயகம் விழுந்ததுக்கான முக்கியமான காரணம் துரோகம் மட்டும்தான். சிங்களம் ஒரு நாளைக்கு தாங்க மாட்டான், சிங்கள படம்னா ஒரு நாளைக்கு தாங்காது. இந்திய இராணுவம் 24 நாடுகளுடைய துணை, உடன் பிறந்த இரத்த துரோகம். எப்படி புலிகள் போரிடுவாங்க, எங்கிருந்து ஆயுதம் வரும், எங்கிருந்து உதவிகள் வருது, யாரெல்லாம் வெளிநாட்டிலிருந்து உதவி செய்யலாம், எல்லாத்தையும் காட்டி கொடுத்தான்.
புலிகளுடைய போர் தந்திரங்கள் முறைகள் எல்லாம் காட்டி கொடுக்கப்பட்டுச்சு. எங்கே ஆயத்தை பதுக்கி வச்சிருப்பாங்க, எப்போ சண்டை போடுவாங்க, எந்த முறையில் சண்டை போடுவாங்க, யார் முன்னாடி இருப்பா, அவங்க வீக்னஸ் என்ன எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டதுனால வீழ்த்தப்பட்டாங்க, துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாங்க. அப்படி ஒரு துரோகம் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நடந்துடக்கூடாது என்பதனால தான் இதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. முதல்ல கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களை ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் விமர்சனம் பண்ணுங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி